இந்த வாயு எங்கேயாவது ஒரு உடம்புல போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தோள் பட்டையிலையோ இல்லை முதுகுலையோ இல்லை இடுப்புலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் வாயு சேர்ந்துட்டு அது வந்து அதிகப்படியான ஒரு வலியை ஏற்படுத்தும், ஒரு குத்தல் வலி வந்து வரும். அந்த தொல்லை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரை பண்ணணும். இதுவும் வாயு முத்திரை தான். அதாவது ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு அது மேலே பெருவிரலை வச்சுட்டு மற்ற 3 விரல் நேராக வச்சுருக்கேன். ஸோ இந்த வாயு பிடிப்புங்கிற விஷயம் சரியாகிறதுக்கு இந்த வாயு முத்திரை பண்ணணும், பயிற்சி பண்ணணும். இந்த முத்திரை பேர் வந்து ஞான முத்திரை. ஞான முத்திரை எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் சுட்டு விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து பெருவிரலோட நுனியில் இணைக்காமல் கொஞ்சம் கீழே டச் பண்ணணும். நுனியில் இணைச்சிங்கன்னா அது வாயு முதிரை. கொஞ்சம் கீழே டச் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 2 கையிலையுமே நீங்கள் வந்து இந்த முதிரையை வைக்கணும். இந்த முதிரை தூக்கத்துக்காக பயிற்சி பண்ணும்போது எப்படி பயிற்சி பண்ணணும்னா, இந்த முதிரையை வச்சுட்டு நீங்கள் வந்து போய் நீங்கள் பெட்டில் படுத்ததுக்கு அப்புறமா நேராக படுத்துக்கணும். நேராக படுத்துட்டு 2 உள்ளங்கையும் வானத்தை பார்த்த மாதிரி பாடிக்கு சைடில் வச்சுக்கிட்டு இந்த முதிரையிலேயே படுத்துகிட்டே இருந்துட்டு தூக்கம் வர வரைக்கும் இந்த முதிரையிலேயே தூங்கிடலாம். அப்போ முதிரை காலையில் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. யூஸ்வலாக நம்ம பாடியெல்லாம் வந்து என்னாகும், தூக்கம் வந்த உடனே பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும். இப்போ இந்த நெய்யில் வந்து இப்படி நம்ம ரப் பண்ணுறோம். அதாவது இந்த விரல் நான் விட்டுட்டேன், பெருவிரல் விட்டுட்டேன். மற்ற 4 விரலையும் நெய்யில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ரப் பண்ணுறேன். இப்போது மைல்டாக இப்படி வந்து லேசாக தான், அழுத்தி போட்டு விக்ரஸாக கஷ்டப்பட்டெல்லாம் தேய்க்க வேணாம். முதிரைகள் எல்லாமே சாஃப்டாக தான் பண்ணணும். அழுத்தி தேய்ச்சிட்டு உடம்பு அதிகமாக சூடாயிடுச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ரொம்ப முடி வளரணும்னு ஒரு கான்ஷியஸாக போட்டு பயங்கரமாக தேய்ச்சிருவாங்க. ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. இந்த முதிரையை வந்து ரொம்ப நேரம் பண்ணவே கூடாது. 2 மினிட்ஸ் போதும். மார்னிங் 2 மினிட்ஸ் பண்ணுங்கள், நைட் 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா உடல் சூடு அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளே ப்ராக்டிஸ் அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதனால் ஒரு முடி கொட்டுறது, உடல் சூடு அதிகமாகி அதனால் முடி ஜாஸ்தி கொட்டிட போகுது. உங்களோட 2 கை விரல்களையும் இப்படி கோர்த்துக்கோங்க. கூட உங்களோட தம்பு இருக்கு இல்லையா, 2 தம்பும் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்ச மாதிரி வச்சுக்கணும். இப்போது இந்த முதிரை இப்படி வச்சுட்டு சம்டைம்ஸ் இப்படி கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தெரியும். அந்த ஹோல், அதாவது ஒரு கேமரா மாதிரி ஒரு ஹோல் தெரியும். நீங்கள் உங்கள் கண் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த கண் பார்வை வந்து ஒரு ரொம்ப மங்கலாக இருக்குது, கண் எப்போவுமே சோர்வாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சூரிய பிரதர்ஷினி முதிரையை வச்சுக்கிட்டு இந்த ஓட்டை தெரியும் இல்லையா, இந்த ஓட்டை வழியாக நீங்கள் வந்து அதிகாலையில், ரொம்ப மத்தியான நேரம்லாம் பண்ணக்கூடாது, அதிகாலையில் அந்த இள வெயில் இருக்கும் இல்லையா, அந்த சூரியன் உதயமாகிற நேரம், அந்த இள வெயிலை வந்து நீங்கள் இந்த ஓட்டை வழியாக பார்க்கணும். ஸோ இந்த முதிரையும் பார்த்தீங்கன்னா கருடன் மாதிரி அந்த பறவையினுடைய போஸ்டர் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இடது கை லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் உங்கள் நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் ஹேண்டை வந்து அதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கையும் உங்களை பார்த்து இருக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட், இடது கை வந்து முன்னாடி இருக்கணும், வலது கை வந்து பின்னாடி இருக்கணும். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். 2 கட்டு விரலையும் இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு மற்ற விரல்களை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ உட்காந்துட்டு நான் பயிற்சி பண்ணுறேன், நின்றுட்டு பயிற்சி பண்ணுறது இன்னும் நல்லா உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இயல்பாக ஈஸியாக பயிற்சி பண்ண முடியும். இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முதிரையை வந்து எப்படி வந்து அந்த விங்ஸ் ஃப்ளாப் ஆகுறதுன்னு சொல்லுவோம், அது மாதிரி அந்த கருடனுடைய அந்த விங்ஸ் இதை வந்து நீங்கள் 10 முறை வந்து இப்படி வந்து ஃப்ளாப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.